Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே அந்த வார்த்தையை மெய்ப்படுத்தும்படியாக நீர் செய்த நன்மையான காரியங்களை சாட்சியாக சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் கர்த்தரது கிருபையால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்னோடு இருந்த ஒருவராதும் என்னையும் எனது வாழ்வின் மாற்றத்தையும் புரிந்து கொள்ள முடியாததால் என்னை சற்று வினோதமாக பார்த்து கொண்டும் இருந்தார்கள், பகைத்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆரம்ப நேரங்களிலும் என்னுடைய ஊழியம் ஆரம்பமான வேளைகளிலும் தொடர்ந்து நான் சோர்ந்து போன எல்லா விடைகளிலும் என்னை எதிர்த்த ஜனங்கள் பயந்து நடுங்கும்படியாக கர்த்தர் குழந்தைகள் பாலகர்கள் வாயினால் தான் எனக்கு பலன் உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக தான் காரியங்களை செய்த ஊழியத்தின் பாதையிலே என்னை நடத்த ஆரம்பித்தார். அப்போது நான் மயிலாப்பூரில் பாஸ்டர் ஜான் என்பவர் நடத்தி வந்த சபைக்கு போய் வர ஆரம்பித்தேன். நான் சபைக்கு போனேன்னா முதல் நாள் ஞாயிறு அன்று பாஸ்டர் என்னை சாட்சி சொல்ல சொன்னார். என்னை அறியாமல் சாட்சி சொல்லி முடிக்கும்போது எனது கடைசி நாள் வரையில் கர்த்தருக்கென்று நான் சாட்சியாக வாழ கர்த்தரே அவரது கிருபையில் என்னை நடத்துவாராக என்று சொல்லி உட்கார்ந்தவன். 2 வாரத்திற்கு பின்பு சபையில் உள்ள சிறுப்பிள்ளைகள் வயதில் உள்ள படிக்கட்டில் அமர்ந்து சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டதை பார்த்தபோது சபை முடிந்த உடனே பாஸ்டரிடம் சென்று, பாஸ்டர் சபைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ரூம் போட்டால் என்ன பிள்ளைகளெல்லாம் வெயிலில் உட்காந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னேன். அதற்கு சொன்னப்பா, நான் ஏழப்பா, என்னால் அதெல்லாம் முடியாது. நீ உன் மனைவியெல்லாம் பேங்க்கில் வேலை செய்யறவங்க முடிஞ்சா நீ ஒரு பெரிய ரூம் மேலே நீயே கட்டிடு, இப்படியும் ஒரு 50,000 ரூபாய் ஆகும் மேலே ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்னாரு. இந்த காரியம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக.
நான் அப்படியே சரின்னு சொல்லிட்டேன். சரிங்க பிரதர், இந்த நடு சபையில் எல்லாரும் முன்னாலும் அவர் சொன்னது எனக்கு சற்று மன வருத்தத்தை உண்டு பண்ணது. என்ன அப்படி எல்லாம் திடீர்னு நீ கட்டுப்பான்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு நான் செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒன்றும் வேறு எதுவும் செய்ய தெரியாது. அப்பொழுது நான் யோசித்தேன், நான் ஏற்கனவே பாடுறவங்க, அதனால் நான் பாடுறவனாக இருக்கிறதுனால ஒரு அழகான ஒரு மாலையில் ஒரு சுவிசேஷ ஒரு இன்னிசை கச்சேரி மாதிரி ஒன்று ஏதாவது நடத்தி டிக்கெட்டு போட்டு அதன் மூலமாக அதை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து மேலே கட்ட சொல்லலாம் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்படி யோசனை பண்ணி கொண்டு இருந்துவிட்டு நான் என்னுடைய தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கே போய் அவங்களோட பேசிக்கொண்டு இந்த காரியத்தை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நல்ல வேலைப்பா, கர்த்தருக்காக கட்டடம் கட்டுறவனா நீ, வெரி குட், செய்ன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க. ஆனால் இதுக்கு எத்தனை பிசாசு ரொம்ப பிரச்சனை உனக்கு பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ கூட நீ வீட்டுக்கு போய் ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. உடனே நாங்கள் இந்த சேத்துப்பட்டிருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்தால் அங்கே வீட்டு வாசல் ஒரு பெரிய கூட்டம். என்ன கூட்டம்னு பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த ஒரு பெரிய நாய். அந்த நாய் எங்கள் வீட்டு பக்கமாக உள்ள தாவி குதித்து உள்ளே வந்து வெளியே விளையாடி கொண்டிருந்த என்னுடைய 2வது மகன், சின்னவன், அவனுக்கு அப்போ ஒரு 6-7 வயது இருக்கும். அவனை வெறும் உடம்போட விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த காம்பவுண்டுக்குள்ளே குச்சி வந்து அவனை முன்னாலையும் பின்னாலையுமா நிறைய இடத்துல கடிச்சுடுச்சு. அதில் முக்கியமாக அவனுடைய பிடரியிலே, அதாவது கழுத்துக்கு மேலே பின்புறத்தில் கடிச்சுடுச்சு. அப்போ நான் பார்த்துட்டு வந்து ஓடியாந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் அப்போலோவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. போனப்போ அவர் கேட்டார், இது முதல் தடவையா, எத்தனாவது தடவை சொன்னேன். இவன் அடிக்கடி நான் எங்களோட ரொம்ப விளையாடுவான் டாக்டர், அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை ஆகும், இது வந்து 4வது முறைன்னு நினைக்கிறேன் எனக்கு இது மாதிரி. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், என்னப்பா இது கழுத்துக்கு பின்னாடி இவ்வளோ கிட்ட தலைக்கு கிட்ட கடிச்சிருக்குது, சிவனப்பா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு 3 இன்ஜெக்ஷன் மட்டும் போடுங்க. அப்போ 1200 ஒரு இன்ஜெக்ஷன், 3 இன்ஜெக்ஷன் போடுங்க, போட்டுட்டு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் உத்தரவாதம் கிடையாது இவன் பிழைப்பான்னு சொல்லிட்டு, ஏதாவது கடைசியில் இந்த நாய் மாதிரி குறைச்சி செத்து போவாங்கன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஓரமாக நிற்க வச்சு என் மகனை என்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக பிடிச்சனடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நினச்சேன். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் காரியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே பிசாசு என்ன பண்ணுகிறான், காரியத்தை செய்கிறான் என்று நினச்சி சரின்னு சொல்லி விட்டுட்டு நான் நேராக மகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு வீட்டில் எல்லாம் கேட்டாங்க என்னன்னு, யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலை. இல்லை ஊசி போட்டிருக்குறாங்க, பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உட்காரும்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றாவது பயங்கரமாக இருக்கட்டும், அந்த ரேபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வியாதியால் தாக்கப்பட்ட கடைசியில் ஜிஹெச்சில் கொண்டு போய் பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அங்கே கொண்டு போய் அந்த கம்பி ரூமில் போய் அந்த பிள்ளையை போட்டுருவாங்க. அவன் கத்தி 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 தண்ணி குடிக்க முடியாமல் நாக தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரியே கத்தி சாவால் இப்படி தேவையில்லாத காரியத்தெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தி கொண்டு இருந்தாங்க. அட்மிட் பண்ணிவிடுன்னு என்னுடைய ஆஃபீஸில். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் அட்மிட் பண்ண மாட்டேன், பார்க்கலாம். எனக்கு இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்பது அவனுடைய ஜீவனுக்கு பழையம் வைத்து ஒரு காரியம் நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், பார்க்கலாம், கர்த்தர் செய்வதை செய்யட்டும்னு சொல்லிட்டு சொன்னேன்டா, எல்லாத்துக்கும் போய் கர்த்தர்னு சொல்லுகிறேன், ஒருத்தன் பிள்ளையை காப்பாற்றுறதை விட்டுட்டு அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் எல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம், நம்ம வீட்டில் வச்சே பார்க்கலாம், என்ன இன்ஜெக்ஷன் பாக்கி இருக்குதுன்னு சொல்லி பாப்பா. மகன் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்டான், என்னப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு. பண்ண சொன்னேன்ப்பா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்தணும், இல்லை அந்த ப்ரோக்ராம் குறித்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவன் தான் சொன்னான், அப்பா நீங்கள் பயப்படாதீங்க, நான் நாய் கடிச்சதுன்னா அதை செத்து போங்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால நீங்கள் பயந்துடாதீங்க, நீங்கள் வேணா பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் நடக்கும், அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது அந்த ப்ரோக்ராமில் முதல் பாடல் நான் தான் பாடுவேன்னு நாங்கள் பாடுவோம், அந்த கட்டாயம் அதை கர்த்தர் மகிமைக்காக அந்த காரியம் நடக்கும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அவன் சொன்ன அந்த வார்த்தை ஒரு பெரிய பலம் எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் அந்த நாளிலே நன்றி சொல்லி சந்தோஷமாக என்னுடைய வேலையை நான் தொடர ஆரம்பித்த ஆண்டவரே, எப்படியா எனக்கு கர்த்தாவே இந்த காரியத்தை நடத்தி முடித்து அவன் சொன்ன மாதிரி அவனை நிற்க வச்சு நீங்கள் பாட வைக்கணும்.
கர்த்தர் நீ செய்வீராக என்று சொல்லிவிட்டு இதை சாட்சியாகவும் சபையில் சொன்னபோது சபையில எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தை எப்படி பண்ணிட்டாங்க. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். பிற்பாடு தொடர்ந்து நான் என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன். என்ன செய்யலாம் என்று ஆரம்பித்த போது கர்த்தர் என்னோடு கூட இருந்து எப்படி எல்லாவற்றையும் நடத்தி இன்றைக்கு என்னுடைய மகன் என்னோடு கூடவே இன்றைக்கு சபையிலே எனக்கு அவன் துணை ஊழியனாய் இன்றைக்கு இருக்கிறதை குறித்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 42 வயதாகிறது. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நல்ல ஊழியக்காரனாய் கர்த்தர் நடத்தி வருவதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலெல்லாம் நீர் குழந்தைகள் பாலகர் மூலமாய் பேசி எங்களை நீர் பலப்படுத்துகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது தகப்பனே. நீ அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து செய்யும் உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் எங்களை நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.